மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பாருங்களேன், அதிகமான ஒரு வேலை திறமை இருக்கும். அதே மாதிரி பேச்சு திறமை, பேச்சையே பாருங்க உலகத்தை வளர்ச்சி போற நினைக்கிறவங்க மகர ராசிக்காரங்க. சனியோட வீடு வேற, செவ்வாய் அங்கதான் உச்சமாகறாரு, அதிகமான ஆளுமை திறன் இருக்கும். ஆனா பாருங்க இவங்க வந்து தொழில வந்து இவங்க பல கடந்த மாசங்கள்லாம் வந்து ரொம்ப லாஸ் ஆகிருப்பாங்க. இந்த 7.5 சனி, 12ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. அப்ப அதே ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப சொத்து சேர்க்க வேணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு வந்து. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கும். அறிமுகம் கொடுத்துருவோம். கண்டிப்பா மேம். ருத்ரன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். மகர ராசி அவங்களுக்கும் இந்த 7.5 வந்து இப்ப முடிஞ்சிருக்குல்ல மேம். சோ இப்ப இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி மேம் இருக்கு? மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பாருங்களேன், அதிகமான ஒரு வேலை திறமை இருக்கும். அதே மாதிரி பேச்சு திறமை, பேச்சையே பாருங்க உலகத்தை வளர்ச்சி போற நினைக்கிறவங்க மகர ராசிக்காரங்க. அதிகமா பாருங்க பேசக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க தான். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், தனக்கு வந்தாலும் சரிதான், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தாலும் சரிதான், முதல்ல போய் நாட்டாம பண்றது மகர ராசிக்காரங்க தான். சண்டை சத்தம் முடிக்கிட்டு இருப்பாங்களே, இவங்க போய் தீர்த்து வச்சிருவாங்க. அந்த பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அமைப்பும் பாருங்க மகர ராசிக்காரங்க. சனியோட வீடு வேற, செவ்வாய் அங்கதான் உச்சமாகறாரு, அதிகமான ஆளுமை திறன் இருக்கும். ஆனா பாருங்க இவங்க வந்து அந்த சொல்ற விஷயத்திலேயே பாருங்க ரசிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஹார்ஷா சொல்ல மாட்டாங்கல்ல, கோவப்பட மாட்டாங்க. சொல்ற விஷயத்தையே பாருங்க ரொம்ப அமைதியா சொன்னாலும் அதுலயே ரொம்ப கொஞ்சம் வலிமை அதிகமா இருக்கும். அதை பத்தி நமக்கு வந்து கேட்கக்கூடிய தன்மை நமக்கே வந்துடும். இப்படிப்பட்டவங்க தான். தொழில வந்து இவங்க பல கடந்த மாசங்கள்லாம் வந்து ரொம்ப லாஸ் ஆகிருப்பாங்க. இந்த 7.5 சனி, 12ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, தொழில். ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் லாக் ஆயிருப்பாங்க. அதெல்லாம் பாருங்க இப்ப வந்து கொஞ்சம் பெருகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. சரி, இவங்க வந்து ஒரு தடவை ஓயவே மாட்டாங்க. பல பிசினஸ் பண்ணணும், பல வேலை பார்க்கணும், அப்படி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான். அப்ப இந்த ஆகஸ்ட் வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கு. அதே மாதிரி ஆகஸ்ட் வந்து 1ல இருந்து 17 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்குது. மனைவி வழியில பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சவங்க மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா மனைவியால, கல்யாணம் முடிச்ச பெண்களாக இருந்தாங்கன்னா கணவர் வழியில அதிகமான லாபம் கிடைக்கும். நல்லா இருக்குது. குருவோட வேற சேர்ந்திருக்காங்க. அப்ப அதே ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்த அதிபதி ரொம்ப ஆட்சி ஆயிடாரு. அந்த நேரங்கள்ல தான் இவ கொஞ்சம் நண்பர்கள்ட்ட கவனமா இருக்கணும். அதே மாதிரி எதிரியோட கை வந்து கொஞ்சம் ஓங்கக்கூடிய நேரம். அந்த நேரம் வந்து அந்த நேரங்கள்ல மட்டும் கொஞ்சம் எதிரிகளை பார்த்து கொஞ்சம் கவனமா எல்லா நேரம் ஒண்ணு கூட இருக்கக்கூடாதுல்ல. வந்து ஆகஸ்ட் 17 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வேலை, தொழில் எல்லாமே சரி, எந்த விஷயமா இருந்தாலும். ஓகே, இப்ப மாணவர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர் நல்ல ஒரு சிறப்பான காலம்தான். இவங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்காரு. அதே மாதிரி ராசிக்கு 3 கூடையவர் குரு வந்து 7ஆம் இடத்துல குருவோட பார்வை வர நல்லா படுது இவங்களுக்கு வந்து. அப்ப இது வரைக்கும் படிக்காத மாணவர்கள் முதற்கொண்டு இப்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ நமக்குள்ள ஒரு குறிக்கோள் வச்சுக்கிடுவாங்க. இது வரைக்கும் படிப்புல கவனம் இல்லாம இருப்ப, ஏதோ கடனுக்காக போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கூட பாருங்களேன் இப்ப வந்து படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துடும். இந்த காலகட்டங்கள்ல அதற்கேற்ற மாதிரி இவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டா போயிட்டு செஞ்சு படிச்சா நல்லா படிப்புல முன்னேறுவாங்க. அதே மாதிரி காலேஜ் படிச்சுட்டு நான் வேலைக்காக இப்ப அவருக்கு வேலை கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் 1ல இருந்து 17க்குள்ள வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல சீட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்காங்க. அவங்க விரும்பின சீட்டு கிடைக்கணும். அதெல்லாம் பாருங்க இந்த ஆகஸ்ட் 1ல இருந்து 17 கிடைக்க ஆரம்பிச்சு. அது வெளிநாடு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க வந்து பயன்படுத்திக்கணும். இப்ப வெளிநாட்டுக்கு அப்ப வேலைக்கு அப்ளை பண்றவங்க இல்ல நல்லா இருக்கு இப்ப வந்து. ஏன்னா இவங்க வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். பாஸ்போர்ட் விஷயங்கள், அந்த சட்ட சிக்கல்கள் வராம பாத்துக்கணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கணும், ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருவாரு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா போதும். அதே நேரத்துல மகர ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப சொத்து சேர்க்க வேணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு வந்து. நான் 3ஆம் இடத்த குரு பகவானோட பாக்குறாரு. அப்ப இது வரைக்கும் இவங்களுடைய சகோதரர்கள் யாராவது கொஞ்சம் ஒற்றுமை இல்லாம போய் இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறாம சண்டை சத்தம் போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் பாருங்க இப்ப சரியாகக்கூடிய வாய்ப்பு. அவங்க மூலமாக இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா வரும், நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு காலகட்டம். ஆமா, ஓகே மேம். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இவரால வீட்டுல வந்து டைம் செலவழிச்சு பேசவே முடியாது. குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்க முடியாத காலகட்டம் தான் இது. நான் வந்து அதனால கொஞ்சம் 2 பேத்துக்குள்ள ஒரு மனசுல ஒரு சலசலப்பு ஒரு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும்.
ஏன்னா இவங்க ஒரு பக்கம் பாருங்க தொழிலை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க, எப்படியாவது என்னுடைய குடும்பத்தை முன்னேற்றணும், ஒரு லட்சியம் வச்சுக்கிடுவாங்க, இந்த மாசம் இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற வேகம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். 8ஆம் இடத்துல கேது வேற. அப்ப இவங்க வந்து இவருடைய வாழ்க்கை துணை ஒரு வார்த்தை பேசினாலும் கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரி பேசிடுவாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாம தன்மையெல்லாம் இருக்குது. அதே நேரத்துல வந்து இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் தான் அந்த ஒற்றுமையானது சரியாகும். சரியாக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இவங்களுடைய தாயாருக்கு கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமா இருக்குது இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து. அதுல கொஞ்சம் இவங்க வந்து கவனம் செலுத்தணும். அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த இது ஆண்களுக்கு வந்து தந்தை மூலமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலம். சொத்துக்கள் எங்கேயோ இருந்திருக்கும், பெருமைக்கு கூட சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா பாருங்க அது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல அது ஏதாவது சிக்கல்கள் வந்து சரியாகி இவங்க கைக்கு வரக்கூடிய நேரம். அது பெருமையா சொல்லிக்கலாம், எங்க அப்பா ஒரு எனக்கு வந்துருச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய காலமாகத்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே இருக்குது. பெண்கள், அந்த மகர ராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து குரு பார்வை இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குரு பார்வை இருக்குது. அப்ப இது வரைக்கும் திருமண தடை கொடுத்துட்டு எல்லாமே திருமண தடைகள் முதல் சரியாகி திருமணம் முடியும். அதே மாதிரி மகர ராசி இந்த சில ராசிகள் எல்லாம் வந்து 2 தார யோகம் கண்டிப்பா இருக்கும். அப்ப இதே மாதிரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சு எனக்கு சரியா இல்ல, ஏதோ ஒரு குறையாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப வந்து செகண்ட் மேரேஜுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. ஆனா அது சுய ஜாதகத்தை பொறுத்துதான் அது இருக்குது. அதாவது நம்ம சொல்ற பலன்கள் எல்லாமே பாருங்களேன் ஒரு 20% வேலை செய்யும். சுய ஜாதகம் மட்டும்தான் 100% வேலை செய்யும். சோ அதான் அப்போ இவங்களுக்கு வந்து பரிகாரம் என்ன மேம்? மகர ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து அதிகமான ஆளுமை திறன், கொஞ்சம் கோபம் முன்கோபம் எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு வந்து. இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயம் தான் இவங்களுக்கு வந்து, அது வந்து அன்னை சக்தி தான், சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம். அந்த பெண் தெய்வம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில வந்து ஒரு 6 to 7 முடிஞ்சா பாலாபிஷேகம் பண்ணாங்கன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அங்க சிவன் ஆலயத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு அவங்க அம்மா அம்பாள் வந்து என்ன பேர்லாம் இருந்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம போய் வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு அதிகமான ஒரு வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்கும். ஆமா, 2ல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதி இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும், மன சஞ்சலம். ஆமா, வாக்குலையும் பார்த்தா எரிச்சல் பேசக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் போய் அம்பாளை பார்க்க சரியாயிடும். அந்த வாக்குஸ்தானம் வந்து கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. நன்றி. இப்ப நம்ம வந்து ஆகஸ்ட் மாத பலன்களை வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே கோச்சார பலன்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30% தான் கேட்கும். நம்ம சொல்ற பலன்கள் எல்லாமே இருக்கும் பார்த்துக்கங்க. மற்றபடி உங்களுடைய சுயசாதகம் தான் முழுமையா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதே நம்ம சொல்ற இந்த மாவிளக்கு தீபம் அப்படி சில பேருக்கு வந்து யோசனையா இருக்கலாம், என்ன மாவிளக்கு தீபம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஏன்னா நம்ம மற்ற விளக்கு போட்டா அது யாருக்குமே யூஸ் ஆகாது. அப்ப அந்த மாவிளக்கு தீபம் போடுறப்ப வந்து அது வந்து அங்க தீபம் ஏற்றி வச்சுட்டோம்னா அங்க வேலை பார்க்கக்கூடியவங்க இல்ல பசியில யாராவது வர்றவங்க கூட அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அது ஒருத்தருக்கு உணவாக போகுது. இன்னொன்னு எடுத்து சாப்பிடலாம் பரவாயில்ல, எடுத்து நம்ம வந்து குப்பையில போட்டாலுமே பாருங்க எறும்புகளுக்கு உணவாகும். எறும்புகள் புழுப்பூச்சிகளுக்கு உணவாக பார்த்தீங்களா. இதே நேரத்துல அந்த எறும்பு சாப்பிட்டாலே வந்து 100 பிராமணருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தது அர்த்தமாகும். அப்ப நம்ம போடுற மாவிளக்கு எத்தனை பேத்துக்கு நமக்கு வந்து உணவாக போகுது. அந்த ஒரு துணுக்கு அந்த எறும்பு நம்ம எடுக்கிற உணவானது பாருங்க 2.5 வருஷத்துக்கு வச்சுக்கிறோம். அப்ப ஒருத்தருடைய ஜென்மச்செடி 2.5 வருஷம், விளையச்செடி 2.5 வருஷம், பாரசெடி 2.5 வருஷம். இதனாலதான் பாருங்க மாவிளக்கு தீபம் போடுறது முக்கியத்துவம் இதுதான். ஆமா, அந்த மாவிளக்கு தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. மேம் இவ்வளவு அழகா வந்து ஒரு பரிகாரத்துல வந்து எவ்வளவு விஷயங்கள் நன்மைகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான வந்து பரிகாரங்கள் செய்யணும், எதுல கவனமா இருக்கணும், எதோ உங்களுக்கு நல்லது கொடுக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் மேம். ரொம்ப நன்றி.